வெல்கம் டு கிச்சன் குயின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் எலும்பு பெப்பர் சூப். மட்டன் எலும்பு சூப் வந்து நம்ம குடித்தாலே வந்து ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து நிறைய பேருக்கு கோல்டு எஃபெக்ட் ஆகுது. கோல்டு இருக்கிறவங்கலாம் வந்து நல்லா பெப்பர் போட்டு இந்த எலும்பு சூப் குடிச்சிங்கன்னா ஒரு நல்ல எஃபெக்டாக இருக்கும். நல்ல சளியெல்லாம் நமக்கு இறங்கி நல்லா உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ அது எப்படி செய்கிறதுன்றத இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம் இந்த கல்லை போட்டு ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தட்டுறதுக்கு முடியல, கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாதி பாதியாக வெட்டி கூட போட்டுக்கோங்க. பட் இதை வந்து தட்டி போட்டோம்னா அதனுடைய டேஸ்ட், அந்த சின்ன வெங்காயத்தோடைய அந்த சாரெல்லாம் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். அதனால தான் தட்டி போடுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக தட்டி மையாக அரைக்கணும்லாம் கிடையாது, சும்மா தட்டுனா போதும். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக தான் நான் தட்டியிருக்கேன். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 2 ஸ்பூன் அளவு மிளகு, 2 ஸ்பூன் அளவு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவு தனியா. நீங்கள் தனியா ஒரு 1/2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால். இப்போ வந்து மிக்சி ஜாரில் நல்லா இந்த மாதிரி பவுடராக அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த காரம்லாம் இறங்கி சூப் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க. சூப்புக்கு வந்து நிறைய எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டுக்கலாம், ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக பட்டை, ஒரு 2-3 கிராம்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம தட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா வெங்காயம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. சூப்புக்கு வந்து தக்காளி வெங்காயம்லாம் ரொம்ப நல்லா வதங்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க போகிறோம். அது ஆட்டோமேட்டிக்லி அது நல்லா வெந்துடும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும், உங்களுக்கு ரொம்ப நேரம் வதங்கணும்லாம் கிடையாது. இப்போ நம்ம வந்து எலும்பு போட்டுக்கலாம். நான் வந்து இந்த எலும்பு 100 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி எலும்பு வாங்கி நல்லா கழுவி எடுத்துருக்கேன். இப்போ அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இப்படி பரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், எலும்பு, வெங்காயம், தக்காளி எல்லாம் இந்த மாதிரி பரட்டி விட்ட பிறகு நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விடுங்க. உப்பு வந்து டேஸ்ட் உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்ததுன்னா கூட நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றின பிறகு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 1 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, மிளகு, சீரகம், அந்த தனியா, அந்த பொடியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு காரம் பத்தலைன்னா நீங்கள் மிளகு பொடி கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது, நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், மட்டனெல்லாம் போட்டாச்சு. எண்ணெய் கூட நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். அந்த மட்டனில் இருக்கிற எண்ணெய்லாம் வந்து எப்படி நிற்கிது பாருங்கள். நம்ம வந்து கருவேப்பிலையை வந்து எண்ணெயில் வதக்காமல் இந்த மாதிரி பச்சையாக போடணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் சூப்புக்கு. எப்போவுமே நம்ம சூப் செய்யும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 6-7 விசில் வச்சு எடுத்திங்கன்னா தான் அதனுடைய எலும்பில் இருக்க சாரெல்லாம் இறங்கி சூப் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட வேண்டியதுதான். பாருங்கள், எலும்பெல்லாம் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய மட்டன் எலும்பு பெப்பர் சூப் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய்.